அது தமிழ்ல மொழியாக்கம் பண்ணா மடக்கு ஊதியில் வரும். அப்படி ஒரு ஆபாசமா பேசுறான். கேனத்தனமாக பேசக்கூடிய கேன ஊதியவே. அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். தொடர்ந்து நம்மளால் காணொலிகள் போட முயற்சி செய்கிறோம். நம்மளோட சரியான காலதாமதம் இல்லாததால் வீடியோ தயார் செய்தாலும் போட முடியவில்லை. இருந்தாலும் நம்மளால் முடிந்தவரை நேர காலம் கிடைக்கும் போது செய்திகளை நம்முடைய பார்வையில் நம்மளால் முடிந்தவற்றை மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம காணொலியை பரப்புகின்றோம். தயவுசெய்து ஆதரவளியுங்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணல் வேல்முருகன் அவர்கள் திமுகவிலிருந்து விலகி நான் 230 நாள் தனித்து நின்று நான் போட்டியிடப் போகிறேன் என்று தற்போது செய்திகளை 2 நாளுக்கு நேற்று முன்புதான் அறிவித்திருந்தார்கள். செய்திகளை பார்க்க முடிந்தது. இதுவரைக்கும் திராவிட கட்சியில் இருந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளாக சட்டமன்றத்தில் சரி, திமுகவுடன் நான் குரல் கொடுக்கிறேன், தமிழ் தேசியவர்களாக இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை சார்ந்த ஒரு நபர் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. இருந்தாலும் அது ஒரு செய்தி தான் மட்டும்தான் என்று அதன் மூலம் எந்த பயனை பெற்றதாக தெரியவில்லை. தொடர்ந்து தமிழர் பேசிக்கொண்டு வந்த அண்ணா அவர்கள் தன்மானத்தை இழந்து ஒத்த சீட்டுக்காக திராவிட கட்சி இருந்தது தான் அவர் மிகப்பெரிய தவறு. சரி, இப்போ கட்சியை விட்டு விலகி வந்திருக்காங்க. என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, இதுக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன், ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து மேலோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அது எவ்வளவு இடர்பாடுகளை சந்திக்கிறது என்று மக்கள் அறிவார்கள். சின்னங்களை பறித்தார்கள், நாம் தமிழர் செயல்பாடுகள் செய்திகளை காட்சியுடங்களோ மக்களுக்கு கொண்டு செல்வது கிடையாது. அதை மீறி தான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவருடைய முன்னெடுக்கல் போராட்டங்களும் மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வளவு கூட இருந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை நம்மளால் செய்திகள் காட்சியுடன் மறுத்தாலும் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு கூட மேடைகளிலும் நாம் தமிழ் செயல்பாடுகளும் சென்றடைகிறது. அதை மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அப்போது தமிழ் தேசிய கட்சியினை மடைமாற்றுவதற்காக அப்போதுதான் இந்த மாவீர நாளுக்கு கூட்டம் போட்டு நாம் தமிழ்ச்சியில் விலகி வந்தவர்களை வைத்துக்கொண்டு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். நான் தமிழ் தேசியம்தான், மாற்று அரசியல் இருக்கிறது, தமிழ் தேசிய சீமானு மட்டுமல்ல அப்படின்றதாக ஒரு கணக்கு போட்டாங்க. முதல் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2024 கூட்டமாக காட்டினாங்க. இந்த ஆண்டு 2025 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டமில் ஒத்தையை நடந்து போயிட்டுருக்காரு. உண்மையே உளமாற தொடர்ந்து இத்தனை வருஷமாக நாம் தமிழ் எடுத்துக்கின்ற தமிழர்களுக்கான அரசியலும் உரிக்கப்பட்டது ஈழப்படர்கள் அந்த விஷயத்தையும் முன்னெடுத்து நடத்துகின்ற சீமானுக்கும் திடீரென்று ஞான உதயம் 1 ரூபாய் காசுக்கு விலகி போகின்ற ஒத்த சீட்டு முதல்வரன் அவர்களுக்கு மக்கள் அறிவார்கள் என்பதை தற்போது மாவீரன் அவர்கள் சொல்லி மக்களுக்காக தெரிந்து விட்டார்கள். இது பூலிக்கு மாரடிக்கிற ஜென்மம், உண்மையாக ஒரு மாவீரனிடம் எடுக்கவில்லை என்பதை மக்கள் அறிந்து கொண்டார்கள். சரி, இப்போ உண்மையாக தான் இது வரைக்கும். ஆனால் அவர் நான் தமிழ் தேசியம் பேசி விட்டுருக்காரு. அப்படி தமிழ் தேசியம் பேசி கொண்டு வந்தவர்கள் எதுக்கு ஒத்த சீட்டாக தன்மானத்தை விட்டு அடகு வைத்து கொண்டு இப்போ யோக்கியவான் மூல் எனக்கு கருணாசுக்கு புது கட்சிகள்லாம் சீட்டு தருகிறார்கள், கமல்ஹாசன் தருகிறார்கள், எனக்கு அந்த மரியாதை கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, நீ இப்படி பேசுகிற நீங்கள் அப்படி வெக்கம் கட்டு தன்மானத்தை இருந்து ஏன் கட்சியில் இருக்கிறீங்க? இப்போ தான் ஞான உதயம் வந்தது உங்களுக்கு. சரி, இந்த ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது சம்பந்தப்பட்டமாக அதியமான் அவர் கேள்விப்பட்டு நாம் தமிழ்ச்சியில் இருந்து இருக்கவங்க தான் குளத்தூர் சிறை சேர்ந்தவருங்க. அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தெலுங்கு முன்னேற்ற கட்சியிலிருந்து வெளியேறி வந்தது வரவேற்கப்படுகிறேன். இப்போ பல லட்சம் பேர்களை கொன்று குவித்த இந்த துளை போன இந்த திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இருந்ததே பிழை, அதுதான் மிகப்பெரிய தவறு. அந்த செய்தாமல் நீங்கள் இருந்திருந்தால் இன்று தமிழ் தேசிய வரலாற்றில் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து இருப்பீர்கள். இது தெரிந்தும் ஏன் கூட்டத்தில் ஒத்த சீட்டுக்காக தன்மானத்தை தமிழ் எழுந்து அடகுவத்தி விட்டீர்கள். சார், தற்போதாவது அதை புரிந்து கூட நீ வெளியே வந்திருக்கின்ற என்பது சந்தோஷப்படுகிறேன் அப்படி என்று அனதயமானன் அவர்கள் ஒரு பதிவை பேசுகோளத்திலிருந்து நான் பார்க்க முடியுது, நான் படித்தேன். இது நான் அது சம்மந்தப்பட்ட அந்த கமெண்ட்களிலையும் பார்த்தேன். இது அவர் கட்சி வந்த கொண்டு இப்போ ஞான உதயெல்லாம் வரல. வந்த நோக்கமே திமுகவுடைய திட்டம்தான். ஏன்னா சுமூகமாக வந்தால் மக்கள் அவர்களுடைய நோக்கங்களை மக்களை பிரதிபலிக்காது, வைரல் ஆகாது. சண்டை போட்டு வருவதும் போல் எதிரிகள் காட்டமைக்க வேண்டும். அப்போது நான் சீட்டு தரல, அது தரல, எனக்கு மதிப்பில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வருது போல் நான் தனியாக நிற்க அந்த ஒரு
ஒரு செய்தியை மட்டும் வெளியே வந்து போட்டுவிட்டு இவர் தமிழ் தேசியத்துக்காக பாடுகிற அப்புறம் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வெளியே வருகிறார். இது எல்லாம் முக்கியம் அல்ல. அவருடைய நோக்கம் கூட்டணி கட்சியில் இருந்தால் ஏற்கனவே திமுக ஓட்டும் விடும், காங்கிரஸ் ஓட்டும் அதே தான் விடும். தமிழ் தேசியங்கிற வாக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற போது இந்த ஒரு அண்ணன் வேலுமுருகனுக்கு வராது. அப்போ என்ன செய்யணும்னாக்கா தனியாக நிற்கணும். அதுக்கு வந்து 124 கோடி வாங்கியப்பட்டதாக ஒரு செய்திகளை பகிர்ல பார்க்க முடிந்தது. இப்போ என்ன பண்ணாக்கா தமிழ் தேசிய வாக்கில் என்ன பண்ணணும், சீமான் என்ற ஒற்றை மனிதருக்கு வாக்கு உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த தேர்தலில் உயர்ந்து விட்டால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நோக்கத்தில் இவர் கொடுத்த அஜெண்டா எல்லாத்திலும் போட்டிக்கிட்டார் சொன்ன. அது ஆள் இருக்குமா தெரியாது, அதெல்லாம் தெரியாது. போட்டி போடுறது ஆள் இருக்காங்களா, யார் வந்து நிற்பாங்களா, இல்லை இவருக்கு வாக்கு விழுமாலாம் அதெல்லாம் தெரியாது. ஆனால் நிற்க வேண்டும். குறைந்தபட்சம் பேசினாலும் தமிழ் தேசியம் பேசுகிறேன். ஏன்னா அவருக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. சீமான் மாரி கத்தி கத்தி கேசல எனக்கு பேச தெரியாது அப்படின்னு பேசும்போதே அவனுடைய இழிவான செயல் தெரிகிறது. தமிழ் தேசியம் அவர் ஒரு பக்கம் வளரட்டும், நீங்கள் வளரட்டும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் உங்கள் இழிவான செயலும் நீங்கள் எப்பயும் மக்கள் அறிவார்கள். நீங்கள் தனியாக நின்று போட்டிவிட்டாலும் உங்கள் வாக்கை சிதைக்க முடியாது, உங்களை அனுப்பி ஒருத்தன் போட மாட்டான். அண்ணாமுக அதிமுக ஆதரவாக சேர்ந்த ஒரு நபர் பதிவு போட்டிருக்கிறார். அவர் என்ன போட்டிருக்காருன்னா இதுதான் போட்டிருக்கார். நாம் சொல்கிறோம் தமிழ் தேசிய வாக்குகளையும் நோக்கமே திராவிட கட்சி 2 கண்டு மாறி வருவது ஒரு பிரச்சனை இல்லை. மாற்று அரசியலாக தமிழ் தேசியம் வளர்ந்துவிடக்கூடாது என்பது தான். இது போன்ற அல்லு சில்லுகள் எல்லாம் புதுசாக கட்சிகளை உருவாக்குவார்கள், தேர்தலில் போட்டியிடுவார்கள், தேர்தல் காலம் நெருங்க நாமத்தின் மீது அவதூறுகளையும் அள்ளி தெளிப்பார்கள் என்பது கண்கூடா தெரியும். அது எல்லா அவதூறுகளையும் கடந்து செல்லுங்கள், மக்கள் பார்க்க 2 விஷயம் சொல்லிவிட்டு போயிட்டார். சரிங்களா? இப்போ வந்து இவர் போட்டி போடுற நோக்கம் பார்த்தீங்களா, இது அஜெண்டா தான். அதிமுக சார்ந்த நபர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்தது அதிமுகவில் போகிற வன்னியர் வாக்குகளை அங்கே சென்றுவிடக்கூடாது என்று அதிமுக வன்னியர் வாக்களை பிரிக்கிறதுக்காக தான் வேல்முருகனே கிளம்பிக்கப்படுகிறார்கள் சொல்கிறாங்க. அதில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வன்னியர் வாக்கும் சரி அதுக்கு ஒரு ஒருத்தம் போடவில்லை, தமிழ் தேசிய வாக்கெலாம் ஒரு போட போகிறது கிடையாது. அவர் கொடுத்த அஜெண்டா மக்கள் அறிவார். ஒன்று அதிமுக, திமுக, நாம் தமிழர், டிவிக்கு போட்டியிடுகிறது. இந்த 4 கட்சியில் தான் மக்கள் யாரை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இதில் சரியான கட்சி எது சொன்னால் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். 2 திரண்டாவது கட்சியிலும் பல ஆண்டுகளாக 50 ஆண்டுகள் மேலே ஆட்சி செய்து தமிழ் நிலத்தை மண்ணை மலடாக்கி இயற்கை வளங்களை சூறையாடி சொத்து சேர்த்து பல 6 கோடி சேர்த்தது தான் அந்த திராவிட கட்சிகளோட சாதனை வரலாறு. தமிழர்கள் இலவசங்களை போட்டு அதே மண்டை மூலம் மழுங்க வச்சு சோத்துக்கு 1000 ரூபா கிடைச்சா போதும் அதுங்கிற நிலைமைக்கு ஒன்று வைக்க வச்சுட்டாங்க. நல்லா சம்பாரிச்சு மேலே வரணும் அப்படிங்கிற நோக்கம் ஒரு திராவிட கட்சிகள் இல்லை. மக்கள் நலனை சிந்தித்து செயல்படுவது ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். டிவிகே கட்சி வந்து விட்டது. டிவி கட்சி வந்து என்ன மாற்று அரசியல் அது கிடையாது. மாற்று அரசியலாக இருக்கணும் தான் ஆனால் சீமான வரையட்டார்கள். அதனால் போல தர்க்கத்தனமாக இருக்கிறது. ஒரு செயல்களும் சொந்த புத்தியும் கிடையாது. எல்லாத்தையும் எழுதி கொடுத்து பேசுறது கூட தப்பு பேசுறது. அது சிரிப்பாக நக்கலான கௌரவத்தோடு பேசுறது. எல்லா வீட்லையும் விஜய் இருக்காங்க, எல்லா வீட்லையும் விஜய் இருந்தாங்க. எப்படி விஜய் தானாக தற்பெரும் பேசிக்கொள்வது. எல்லா வீட்லையும் விஜய் இருக்காங்களாம். ஒன்றே மாதிரி தற்கூரிலாம் வீட்டில் எல்லா வீட்லையும் இருக்க மாட்டாங்க. அதுமாரி சரிங்களா? அந்த தற்கூரியாக நீங்களும் உருவாக்க முயற்சி இருக்கிறீங்க. விஜய் நான் வீட்டுக்கு வருவாங்க, எல்லா பூத்துலையும் வருவாங்க. விஜயை பாருங்கள், ஏன்டா வர வச்சோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் மாற்று அரசியல் ஒரு பேர் லாய்க்கும் கிடையாது. அண்ணன் வேலுமுருகன் 209 கட்சி ஆரம்பிக்க வரான்னு சொன்னேன். ஒரு பதிவு நானும் அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தேன். அவருடைய நோக்கம் வெற்றி பெறுவதற்கோ அல்ல, நாம் தமிழ் தேசிய வாக்களை குறைந்தபட்சம் நாம் தமிழ் வளர்ச்சி மட்டுப்படுத்துவதற்கும் வாக்கு உயர்வு போய் சென்றுவிடக்கூடாது என்ற நோக்கம் மட்டும்தான் அப்படின்னு நான் பதிவு போட்டிருந்தேன். அப்போ இதில் அதுலேயே நாம் தமிழ் சேர்ந்த நபர்களே போடுறாங்க. எப்படி பாசிட்டிவாக போடுறாங்களாம். ஏன்னா சீமானான தான் நாங்கள் நேராக கேள்வி கேட்போம்ல, ஏன் கட்சியை வளர்க்கறதுக்கு வரக்கூடாது பதிவு போட்டிருக்காங்கள. யார் பேர்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். அதுக்கு வேணால் கட்சியை வளர்க்குறதுக்காக வருதுக்கலாம். கட்சி நான் சொன்ன பதில் கொடுத்துருப்பேன். கட்சியை வளர்க்குறதா வந்தார் நகரத்து நாடுகளாக அப்பயே வந்திருப்பார். கட்சியை வளர்க்குற நோக்கமில்லை, இப்போது வரும் நோக்கமே திமுகவோட திட்டம்தான். இன்னொரு நபர் போட்டிருக்காரு, ஒரு தம்பி போட்டிருக்காப்புல, சீமானனை எல்ஜிபிடிக்கு ஆதரவாக கொடுத்துக்கிறாரு. எல்ஜிபிடி என்ஜிஓட நபரோட பணத்தை வாங்கி கொண்டு இப்போ அந்த ரோஷிங்கிற ஒரு நபர் வந்து வில்லிவாக்குதல் படியிருக்காங்கன்னு அவன் ஒரு அவதரத்தை பார்த்து போட்டிருக்கான். அவருடைய அறிவு அவ்வளோதான். அதாவது நாம் தமிழர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாக இருக்கும் போதே தேவிங்கிறவங்களோட வந்து கேட்க நகரில் போட்டியிட வைத்தார்கள். சரிங்களா? இதுக்கு முன்பதாக ஒரு பெண்களும் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியில் திருநங்கை வேட்பாளர்களுக்கும் அவரும் மனிதன் தான், அவர்களுக்கும் அவங்க சார்பாக பிரிந்துத்த வேணும் என்று சொல்லி தான் இப்பயும் அவர் வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார்கள். நீங்கள் வந்து இன்னும் புரியாமல் தற்கொலை விஜய் கூட்டம் போலே பதில் போட்டு கொண்டிருக்கிறீர்கள். சற்று சிந்தியுங்கள். எல்லோருக்கும் வேண்டும், எல்லா சமூக மக்களும் எல்லா ஜாதி அடைப்பிலும் சொன்னாங்கன்னா எல்லா மக்களும் பிரதிநிதித்துவ வேணும். இந்த திராவிட கட்சி போல பிற்படுத்த மட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களெல்லாம்
வண்ணார், கோனார், முடிதிருத்த போன்ற 7 பழங்குடியின மக்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமூக சம்சாதிக்கிற மக்களுக்கும் அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணும். அவங்க சப்போர்ட்டில் பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு நபர் வேணும். அதனால தான் ஒவ்வொருத்தவங்களும் பொறுப்பை கொடுக்குறாங்க. இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுதான் சமநீதி, சமத்துவம். திராவிட கட்சி போல நீங்கள் பதில் போட்டு கொண்டிருக்கிறீர்கள். சற்று சிந்தியுங்கள். இல்லை, இதே எல்ஜிபிடி கொடுத்த தீவை தற்கொலை உடனே போட்டுருது. எல்ஜிபிடிக்குள்ள ரோஷினி அவர்களை சீமான் அறிவித்திருக்காரு தம் போட்டின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, நீ தைரியமாயிருடா, தைரியமாக பேசணும், மக்கள் பிரச்சனை பேச இதுக்கு பயம், தமிழ்நாட்டில் தான் பேச போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க. தாய் தமிழ் அருந்தமிழ் வலையில் ஊடகத்தில் கொடுத்துருக்காங்க. சாட்டை சேனல்லையும் பொட்டாகாஸ்ட் அவங்க ஒளி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய எப்படி இருந்த பிரச்சனை, எப்படி வீட்டிலேருந்து இருந்தாங்க, இவங்க சமூக சேவத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சமூக சேவை பெண்ணாக இருக்கிறாங்க. திருநங்கையாக இருந்தாலும் நல்ல செயல்படிய நல்ல பெண்ணாக தான் இருக்கிறாங்க. ஏன் அந்த தற்கூர் கொடுத்து அவங்களையும் வேறு சொல்லினாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் இருக்கும்போது ஒரு காவாலியை பாட்டுக்கு ஆடிட்டாங்களாம். அது ரொம்ப அசிங்கமான பாட்டான். அதுதானே இப்போ எல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கலாம். டிவிக்கு தற்கூர் கூட்டம் அது காவாலியை பாட்டு பாடுது, அசிங்கம் எடுத்து பாட்டு பாடுறவங்களாம் அசிங்கமான பாட்டை கொடுக்கலாம், பாட்டு சீட்டு கொடுக்குறாங்கன்ட்டு அப்படி தற்கூர் கூட்டம் டிவிக்கு கொஞ்சம் ஒன்று சொல்லி கொடுத்து இருக்குது. அதுலேயும் இதில் சொல்லாமல் நமக்கு அதை போட்டுறாங்களே நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 சொல்லுவோம், நம்ம சொல்ல முடியல, திருநங்கைகள் ஒன்று சொல்ல முடியல, அந்த நம்பரை சொல்லி இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாரு சீமான் அப்படின்ற போடுறோம்னா எந்த அளவுக்கு பெண்களையும் இவங்களுடைய தற்கூரி கூட்டம் விஜய் கூட்டம் பெண்களை மதிக்கிறதா மதிக்கவில்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் முழுக்க பாதுகாப்பு சொல்கிறீங்க. அப்போ திருநங்கையும் பெண்கள் தான், அவங்களுடைய மாற்றுப்பாளையத்தினா அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, செயல் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு முக்கியத்துவம் வேணும். அவளை விழித்து சொல்லிக் கொடுக்குறீங்க. நீங்களும் நாகரிக பாடம் எடுக்கிறீர்கள். சொல்லுங்க. லயோலா மணி நாகரிக பாடம் எடுக்கிறாரு. சாட்டை இந்த மடக்கு ஊதிங்கிற சின்னத்துக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு. அது அப்படியே கொந்தளிக்கிற பிள்ளை சாரெல்லாம் கொந்தளிக்கிறாரு. எப்படி இந்த மடக்கு ஊதி ஒரு இதில் எப்படி கண்டிப்பாக புதுவெளியில் பேசுகிறீங்க, அசிங்கமாக இருக்குது அப்படிலாம் நீ பேசுகிறீங்க. நீங்கள் பாடம் எடுக்கிற மில்ல இந்த ஏற்கனவே சவுக்கு சங்கத்தில் யோக்கியம் உத்தமான அப்படி காசு கொடுத்தலாம் பேச மாட்டார், நல்லா அருமையாக நல்ல ஒரு வல்லவர். நீங்கள் டிவிக்கு கட்சியில் சேர்ந்த பிறகு அப்படியே உத்தமன் மாதிரி அவர் ஒரு அஜந்தாவுக்கு பேசுறாரு, தவறான சில பரப்புறான்னு இப்போ சொல்கிறீங்க, கடனை தட்டுக்கிறீங்க. நண்பராந்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ சொல்கிறீங்களா? அப்போ நீங்களும் தேவைக்கு தானே பேசுகிறீங்களா? லயோலா மதி நீங்கள் அசிங்கம்னு சொல்கிற நீங்களா? இந்த லயோலா மணி அது கேன மடக்கு ஊதிங்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு திமுகவை சேர்ந்த அந்த திமுகவில் அவர் பேர் இப்போ சடனாக வரல. அவர் இந்த நேரத்தில் அவர் அசிங்கமாக இப்போ சொல்ல ஒருத்தர் திமுக ஒரு ஆள் இருக்கிறாரு, இருந்த பேர் ஒன்று நான் கீழே போடுறேன், ஒரு போட்டோ கடை போட்டு விட்றான். அவர் இந்த விஜய் அவர்களை விஜய் கட்சியோட பெண்களை பார்த்து நீங்கள்லாம் பனையூருக்கு போங்க, அது தவறான ஒரு தவறை சொல்லுகிறார். இதுக்கு ஒரு செஞ்ச ஒரு அயோக்கிய பையன் அது ஒரு பொது மேடை லைலா மணி பேசுகிறார். ஒரு அயோக்கிய பையன் திமுக சேர்ந்தப்போ பெண்களுக்கு மதிக்கணும், இந்த ஆபாச கண்டித்தர கலைஞர்கள் அது கைது கரு இருக்கிறதா அப்படி பேசுகிறீங்க. அந்த ஆபாசம் பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாதான். அவர் அனாதிக திமுக ஆபாச கட்சி தான் மக்களுக்கு தெரிந்த விடியும். அது அயோக்கிய கட்சி தான். அவர்கள் மட்டும் அவருடைய மக்கள் சுற்றி சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பேசுகிறவங்க போது சிரித்து கொண்டு இருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிறாங்கலாம். அதுதான் அசிங்கமாக ஒரு பெண்ணை இழிப்படுத்தி பேசுவது கேவலமான கட்சி. இதெல்லாம் பெண்கள் பார்க்க போடுறீங்க, கூச்சமெல்லாம் ஓட்டு போடுறீங்களா? நீங்களாம் தான் பார்க்குற வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம் ஓட்டு போடுறீங்க போய் திமுக கட்சிக்கு. ஆபாச கட்சி மக்களை பதிக்காத கட்சி, சிரித்து கொண்டு ரசிக்கிறார்கள். திருமுனை கூட்டைகளும் போடும்போது அறக்குறை ஆடின பெண்கள் ஆட விடுவது தான் உங்களை பெண்களை மதிக்கிறவன் உங்கள் காட்சி பொருளாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் வெக்கமே இல்லையா? தமிழ்நாட்டு பெண்களுக்கு வெக்கமே இல்லையா? திமுக ஓட்டு போகிறீங்களா? சூடு சொல்லணும் இல்லை உங்களுக்குலாம்? இந்த கேள்வி நான் கேட்குறேன். நாங்கள் உங்களுக்கு சரி சிந்திகள் அதை கண்டிக்கத்தக்கது தான். அதை லைலமணி பேசுகிறாரு. அதே சமயத்தில் அவர் மேடையில் எப்படி பேசுகிறாரு, அந்த அயோக்கிய பை கேன ஊதியானே, இப்போ கேன ஊதியானேங்கிற போது அப்போ எப்படி தவறான வார்த்தை அங்கேயும் பொருள்படுதல சவுண்டு மடக்கு ஊதின்னு சொல்லும் போது மடக்கு ஊதின்னு சொல்லும் போது ஒரு தவறாக நீ பொருள் இருக்கிற போது விசிலோட சின்னம் மடக்கு ஊதி தமிழ் பொருள். அதனால அவர் சொன்ன சாட்டை மூலம் வசிச்சார். அப்போ கேனா ஊதியான திரு ஊதியான கிற்கு ஊதியானே நீங்கள் சொல்லும்போது அது தவறாக பொருள்படுதில்ல. அங்கே பெண்கள் மத்தியில் உட்காந்துருக்காங்க, நீ அங்கே சவுண்டு ஆக்கிரமாக பேசுகிற. அப்போ அதிசயமாக தெரியலையா? அந்த பெண்களுக்கு அந்த சொல்லும்போது அந்த பொருள் என்ன படுத்துற மடக்கு ஊதியம் சொல்லும்போது தவறாக பொருட்படுகின்ற வெளி சேராவர்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிற ஆபாசம் பேசுகிற கொந்தளிக்கிற நீங்கள் இந்த லயோலா மணி பேசும்போது என்ன பண்ணீங்க? இது அசிங்கம் இல்லையா? அசிங்கம் பற்றி பேச உங்கள் கட்சியில் தகுதி இருக்குதா? சமூக வலையத்தை இவ டேஷ் கேஷ் இப்படி தானே போடுறீங்க பதிலாம். தற்கர் கூட்டம் எல்லா நீங்கள் ஒரு தற்கூர் கூட்டம் ஒரு உருவாக்கி வச்சுருக்கீங்க. மாற்று அரசியல் மண்ணாங்கட்டை அரசியல் கிடையாது. நீ இந்த என்டிகே மடைமாற்ற மண்டிகை வாக்கில் உயரக்கூடாது என்பதாக உருவாக்கப்பட்ட கட்சி தான் டிவிக்கு. ஏன்னா எந்த அறிவுப்புலம் பின்புலம் இல்லாமல் அரசியல் ஆற்றல் இல்லாமல் வந்திருக்கிற பணம் படுத்த மட்டும் திரை கவர்ச்சி புகழ்ச்சி இப்போ அந்த பணபலத்தை மட்டும் ஒரே கட்சி டிவிக்கு கட்சி. அது தமிழக வெற்றிகரன் கட்சி. இது தமிழக வாழ்முறை கட்சியான வேலுமுருகன் கட்சி வந்திருக்காரு.
இதுவரை இத்தனை ஆண்டு காலமாக புத்தி சுயநலம் எல்லாம் மட்டும் வழங்கி ஒத்த சீட்டுக்காக தன்மானத்தை அடகு வைத்து திமுக உருட்டி கொண்டு இத்தனை ஆண்டுகள் ஓடிக்கிட்டு இருந்த அண்ணன் வேலுமணி அவர்கள் தற்போது ஞானத உதயம் ஒன்று போது நான் தனியாக நிற்க போகிறேன் என்று பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கப்படுகிறார். மக்களை நம்பாதீங்க. இவர்களெல்லாம் இப்போ தான் பேசுவார்கள். மக்களுக்காக செய்ய போகிறோம், தமிழ் செயல்பட என்னன்னா திமுக கட்சியிலிருந்து செயல்பட முடியவில்லை, கோரிக்கை நிறைவேற்ற மாட்டேங்கிறார்கள், நான் வெளியே வருகிறேன் தனி இல்லை, அதெல்லாம் இல்லை. திட்டம் திமுக போட்ட திட்டம் தான் இது. விஜயம் போட்ட திட்டம் தான், பிஜேபியோட திட்டம் தான். எல்லாமே தமிழர் ஒரே அரசியல் நாம் தமிழ் தேசம் வளரக்கூடாது. அதற்கு தான் இது போன்ற கட்சிகள்லாம் வருகின்றது. சரியாக சிந்திக்க வேண்டும். நாம் தமிழக மக்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து நாம் தமிழ் செயலோட பாருங்கள். எந்த கட்சி சரியான இருக்குன்னு இதுவரைக்கும் பார்த்து விட்டீர்கள். நாம் தமிழ் கட்சி அரசியல் அவர் எப்படி செய்வார்கள், ஆட்சி முறைகளையும் சரி, அவர் நடக்கின்ற போராட்டங்களையும் எப்படி இருக்குது உங்களும் கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து காசுக்கு விலை போகாதீர்கள். இந்த வெற்று பேச்சுகளுக்கும் ஆசை பேச்சுகள், தூண்டுமுதான் பேச்சுகளுக்கும், இலவசங்களுக்கும் மயங்காதீர்கள். தயவு செய்து சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.